யார் பேர் இருக்கா பாருங்க. இங்க பாருங்க. நல்லா பாருங்க, இன்னொரு தடவை பாருங்க. உங்க பேர் இல்லம்மா. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க என்ன பண்றீங்க? இல்ல, நீங்க உண்மையான தேவதூதரான்னு பாக்குறேன். பொய்யானவர் நிறைய பேர் நோக்கி சொல்றாங்க. இல்ல, ஏன் உண்மையான தேவதூதரான்னு பார்த்தேன். பாத்துட்டீங்களா? உங்க சந்தேகம் தீர்ந்துருச்சா? ஆனா உங்க பேர் இல்ல. நல்லா பாருங்கம்மா, நீங்க ஒரு தடவை கண்ணாடி வேற போட்டிருக்கீங்க. நான் எப்பயும் பார்த்தா வாங்க தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நான் ஜெபத்துல புலி, வேதவாசத்துல கிளி, உபவாசத்துல பலி. இது நம்ம சபை மக்களுக்கே தெரியும். ஆனா இப்படிப்பட்ட ஏனைக்கே வந்து ஆதார் கார்டு இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஏன் தெரியுமா உங்களுக்கு ஆதார் கார்டு இல்ல? சொல்லுங்க சொல்லுங்க. ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விஷம். சரியா? உங்களுடைய நாவுனால நீங்க எல்லாரையும் குறை சொன்னது நிமித்தமா உங்களுக்கு பரலோக ஆதார் கார்டு இல்ல. நீங்க வெயிட்டிங்ல உங்களை வச்சிருக்கோம். இப்போ அச்சச்சோ. நீங்க வெயிட் பண்ணலாம். வாயின்றது 4 பேசதான் தெரியும். இது ஒரு குத்தமா? ஆனா ஒரு நாளைக்கு எனக்கு 4 பேர் 10 பேர் கிட்ட பேசினா எனக்கு வயிறு வெடிச்சிடும், தலையும் வெடிச்சிடும். இப்படியே இருக்கோம். என்ன பேச்சு பேசுற இல்லையா? எனக்கு தான் பரலோக ஆதார் கார்டு, எனக்கு தான் பரலோக ஆதார் கார்டு. வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா. வாங்க, உங்க பேர் என்ன? என் பேரு ஸ்வீட்டி. ஸ்வீட்டி. ஸ்வீட்டி பேர் இருக்கா பாருங்க. அச்சச்சோ, என் பேர் இல்லையா? ஆமா. ஏன் உங்க பேர் இல்ல தெரியுமா? தெரியலையே. கர்த்தர் வந்து சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய தாளத்தை கொடுத்திருக்காரு. ஆனா நீங்க சாப்பிட தூங்க அப்படியே இருந்து உங்க காலத்தை நீங்க வீணா கழிச்சதுனால உங்களுக்கு பரலோக ஆதார் கார்டு இப்போதைக்கு இல்ல. நாங்க உங்களையும் வெயிட்டிங்ல வச்சிருக்கோம். அச்சச்சோ, நான் என்னங்கய்யா பண்றது? சுவிசேஷம் சொல்லணும் தான் நினைக்கிறேன். வீட்டுக்கு போனா ரொம்ப பசி வந்துருது. நல்லா சாப்பிட்டா நல்லா தூக்கம் வந்துருது. மறுபடியும் பசி எடுக்குது. எப்படியா சுவிசேஷம் சொல்றது? இதுவரைக்கும் நீங்க செய்யல. இனிமேல் நீங்க கொடுத்த காலத்தை நீங்க பிரயோஜனப்படுத்திக்கிட்டா மறுமுறை வரும்போது நாங்க உங்களுக்கு பரலோக ஆதார் கார்டு தருவோம். சரிங்கய்யா. மண்ணின் மாணிக்கம் விண்ணின் வேந்தன் என் காவிய கண்மணியே, நாங்க எனக்கு பரலோக ஆதார் கார்டு கிடைக்க மிக்க ஆவலுடன் உள்ளேன். உங்க பேர் என்ன? என் பேர் மாலா. மழை பேர் பாருங்க. நீங்க சொல்லுங்க. வாமா, ஒரு நாள் கிறிஸ்தவங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் ஆராதனைக்கு வர்றது. மத்த நாளெல்லாம் எதையுமே கண்டுக்கிறது இல்ல. சுவிசேஷம் வாசிக்கிறது இல்ல, வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது இல்ல, எல்லாமே தவறா இருக்குது. எப்ப பாரு வாட்ஸ்அப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதுலயே இருக்கிறது. இப்படி இருந்தா எப்படி உங்களுக்கு பரலோக ஆதார் கார்டு கிடைக்கும்? பெண்ணாடை தரித்து கம்பீர தோற்றமாய் இருக்கும் தேவனால் அனுப்பப்பட்ட தேவதூதர்களாம். இவர்களுடைய வாழ்க்கையே இப்படி இருக்கும்போது தேவனுடைய நியாயத்தீர்ப்பு எப்படி இருக்குமோ? ஐயோ, எனக்கு பரலோக ஆதார் கார்டு கிடைக்கலையே. போங்க, உங்களை நாங்க வெயிட்டிங்ல வச்சிருக்கோம். சரிங்க. ஐயோ, அடுத்த முறையாவது கிடைக்குமா? உங்களை நாங்க வெயிட்டிங்ல வச்சிருக்கோம். திருவசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்தா உங்களுக்கு மறுமுறை வரும்போதே பரலோக ஆதார் கார்டு கிடைக்கும். சரிங்க. ஐயா, யாருக்குமே ஆதார் கார்டு கிடைக்கல. எனக்கு தான் ஆதார் கார்டு. உங்க பேர் என்ன? என் பேர் கவி. கவி பேர் இருக்கா பாருங்க. உங்களுக்கு பரலோக ஆதார் கார்டு இல்ல. ஏன் தெரியுமா? சொல்லுங்கய்யா. நீங்க சபையவே நீங்க குறை சொல்றீங்க. ஊழியக்காரங்களை நீங்க குறை சொல்றீங்க. சபையின் விசுவாசிகளை நீங்க குறை சொல்றீங்க. நம்மளுடைய நாவை நீங்க சரியானதுக்கு நீங்க பயன்படுத்தாத நிமித்தமா உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு இல்ல. நீங்க மற்றவங்களை குறை சொல்றதை விட்டுட்டு புறங்கூறுதல் இருக்கக்கூடாதுன்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாம நீங்க உண்மையா வசனத்துக்கு கீழ்ப்படுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க மறுமுறை வரும்போது பரலோக ஆதார் கார்டு தருவோம். ஐயா, வாய் இருக்குது, 4 வார்த்தை பேசுறது ஒரு குத்தமா?
என் பேரு மல்லிகா. மல்லிகா பேர் இருக்கா பாருங்க. பாருங்க, கோல்டு கலர்ல என்னோட பேர் இருக்கு. பாருங்க, என்னோட ஜெபம் என்ன, என்னோட புத்தி என்ன பாருங்க. கண்டிப்பா இருக்கு பேரு. எனக்கு அந்த நிச்சயம் இருக்கு. கற்பெருமசாலி, உன்னை நீயே பெருமைப்படுத்திக்கிட்டா எப்படி? உன்னுடைய பேர் எப்படி ஜீவ புஸ்தகத்துல இருக்கும்? ஆண்டவர் கர்த்தருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறவனே உயர்த்தப்படுவான்னு வசனம் சொல்லுது. நீங்க உங்களை நீங்களே உயர்த்திக்கிட்டதுனால உங்களுடைய பெயர் வந்து ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படல. நீங்களும் இப்போதைக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருக்கீங்க. எல்லாரும் களங்கமில்லாத ஞானபாலாகிய திருவசனத்தின் மீது பற்றுள்ளவர்களாய் இருந்து திருவசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் மாத்திரமே உங்களுக்கு பரலோக ஆதார் கார்டு கொடுக்கப்படும். ஐயோ, என்னுடைய பெருமையினால அப்படி ஆயிட்டேனே. எனக்கு பெருமையை தூக்கி வீசணும். இயேசுவின் நாமத்தில். ஆமாக்கா, தேவதூர் வந்து சொல்லிட்டு போனபடி நானும் இனிமேல் என் மாயை அடக்கி பல்லோக பதக்கடை வாங்கி பல்லோக ஏசப்பா எப்போ வராரோ அவரையே பார்த்து ஏன் நானுன்ட்டு ஆண்டவர்கிட்ட இனிமேல் நான் வாழ போறேன்க்கா. ஆமாக்கா, நானும் இனிமேல் சபையில போய் தூங்காம விழுந்திருந்து ஜெபம் பண்ணேன்னு சொன்ன மாதிரி சபையில கவனமா இருந்து ஜெபம் பண்ணுவேன்க்கா. அடுத்த டைம் நமக்கு தாங்க ஆதார் கார்டு. நானும் ஊழியக்காரரை பற்றியும் விசுவாசிகளை பற்றியும் பேசாம கவனமா இருந்து ஆதார் கார்டு பெற்றுக்கொள்ள நம்ம முயற்சி பண்ணுவேன். ஆமாக்கா, நான் யார்